மன்னார் பிரஜைகள் குழு உறுப்பினர்கள், மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் இணைந்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தினர். மன்னார் நகர சுற்றுவட்டத்தில் ஆரம்பமான பேரணி மன்னார் நகர பகுதி வரை முன்னெடுக்கப்பட்டு பின்னர் போராட்டம் இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற காற்றாலை மின் உற்பத்தி திட்டம், கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். உயிர் வாழ்வது என்பது மக்களுடைய அடிப்படை உரிமை. இந்த உரிமை பறிவோம் அளவிற்கு இன்று மன்னார் மாவட்டத்திலே இந்த காற்றாலை திட்டமும் கனிய மணல் அகழ்வு திட்டமும் மேற்கொள்ளப்படுவது கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது. இந்த போராட்டம் அரசியல் ரீதியானதோ அல்லது அபிவிருத்திக்கு எதிரானதோ அல்ல. எங்களுடைய வாழ் உரிமையை நிலைநாட்டுவதற்கான போராட்டம் இது. எனவே 36 காற்றாலை திட்டங்கள் போட்டு எங்களுடைய கிராம மக்கள், எங்களுடைய தீவு மக்கள் பாதிக்கப்பட்டு அத்தியாவசியான குடிநீர் இல்லாமல் நாங்கள் எங்கள் குழந்தைகளுடன் வேதனைப்பட்ட காலங்கள் எல்லாம் போதும். காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கான உபகரணங்கள் ஏற்றப்பட்ட வாகனங்களை மன்னாருக்குள் அனுமதிக்க வேண்டாம் என தெரிவித்து நேற்றிரவு மக்கள் எதிர்ப்பினை வெளியிட்டனர். இதனிடையே மன்னாரில் முன்னெடுக்கப்படும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிரான போராட்டத்துக்கு ஆதரவாக யாழ்ப்பண்ணை கடற்கரை பகுதியில் இன்று பிற்பகல் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மன்னாரில் இல்மனைட் கனிய வளங்கள் அகழ்விற்கு எதிராக இளையோர் போராட்டம் மன்னார் நகரிலே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கிற வகையில் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் இந்த கரநிலம் என்ற அந்த மன்னாரில் இடம்பெற போராட்டத்துக்கு வலி சேர்க்கிற வகையில் தான் இன்று இந்த பண்ணையிலே ஒரு இளையோர் அணி திரள்வினை மேற்கொண்டிருக்கிறோம். இதனூடாக எங்கள் சுற்றுச்சூழலுக்கு எதிராக ஏற்படுகின்ற வள சுரண்டல்களுக்கு எதிராக செயற்படுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்குறோம். மன்னார் புவியியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசம். அதே போன்று பிராந்திய அரசியலிலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கேந்திர முக்கியத்துவமுடைய ஒரு பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு நாடுகளும் அந்த நாடுகளை சார்ந்த பன்னாட்டு நிறுவனங்களும் மன்னாரை குறிவைத்து இயங்குகின்றன. இந்த குறியினுடைய இலக்காக இப்பொழுது இல்மனைட் அகழ்வு திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. கண்ணை விற்று சித்திரம் வாங்க முடியாது என்பது போல மன்னாரை நாங்கள் இழந்து நாங்கள் இல்மனைட்டை கொடுப்பதற்கு முடியாது. இதனை நாங்கள் ஆணித்தரமாக அரசாங்கத்திற்கு எடுத்துச் சொல்லி இதனை நாங்கள் நிறுத்தியே ஆக வேண்டும்.